வெல்கம் பேக் டு மோட்டோ விஸ்டம் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபோக்ஸ். நம்ம இன்றைக்கி ரொம்ப எக்ஸைட்டிங்கான ஒரு எந்தூசியாஸ்டிக்கான ஒரு கண்டென்ட்டை பார்க்க போகிறோம். எஸ், ப்ரீமியம் மேட்ச்பேக் அப்படின்னு சொன்னாலே எப்பயுமே டிமாண்ட் இருக்கக்கூடிய ஒரு மார்க்கெட் தான். காம்படிஷன் கம்மியாக இருக்கக்கூடிய ஒரு மார்க்கெட்டு. இதில் சேஃப்டி ரொம்ப முக்கியமான ஆஸ்பெக்ட்டு. சேஃப்டின்னு பேசிட்டாலே டாட்டாவை பற்றி நம்ம பேசி தான் ஆகணும். அப்படிப்பட்ட டாட்டா கிட்டேருந்து சேஃபஸ்ட் ப்ரீமியம் மேட்ச்பேக்னு சொல்லக்கூடிய ஆல் நியூ ஆல்ட்ரோஸ் நம்மக்கிட்ட இருக்குங்க. எஸ், இந்த ஆல்ட்ரோஸ் கோல்டு ஸ்டாண்டர்ட் அப்படின்னு சொல்லி டாட்டா வந்து சொல்லியிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் ஜென் ஆல்ட்ரோஸை கோல்டு ஸ்டாண்டர்ட் தான் சொல்லியிருந்தாங்க. அந்த கோல்டு ஸ்டாண்டர்ட் ஆஃப் ப்ரீமியம் மேட்ச்பேக் வந்து இட்ஸ் பீன் குவைட் சம் இயர்ஸுங்க. ஸோ இப்போது நமக்கு இந்த காருக்கு குறிப்பாக ஒரு ஃபேஸ் லிஃப்ட் தேவைப்படுது, ஒரு மேஜர் ஃபேஸ் லிஃப்ட் தேவைப்படுது. காஸ்மெட்டிக்காக மட்டும் இல்லை, இன்டீரியர் எக்ஸ்டீரியர் எல்லாத்துலேயுமே ஒரு ஃபுல் பேங் ஆன் கம்பேக்கை வந்து டாட்டா கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். கொடுத்துருக்காங்களா? வெல், இந்த வீடியோவில் நம்ம அதை பற்றி ஃபுல்லாக பார்த்துடலாம். ஸோ ஆல் நியூ டாட்டா ஆல்ட்ரோஸோட டீசல் இன்றைக்கி நம்ம கூட இருக்குது. சொல்கிறப்பே ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்குங்க. ரொம்ப நோட்டபிளான விஷயம், இந்த ஆல்ட்ரோஸ் மட்டும்தான் இந்த செக்மெண்ட்லேயே பெட்ரோல் ஆஸ் வெல் அஸ் டீசல் சாய்ஸில் வருது. இந்த செக்மெண்ட்டில் மற்ற எல்லா கார்ஸ்லேயும் டீசல் ஸ்டாப் பண்ணியாச்சு. ஸோ இது லாஸ்ட் ஆஃப் இட்ஸ் கைண்ட் அப்படின்னு கூட சொல்லலாம். டீசல் 5 ஸ்பீட் மேனுவல் நம்ம கூட இருக்குது. அக்கம்ப்ளிஷ்டு எஸ் நம்ம கூட இருக்குது. இது ஒரு டாப் அண்ட் ட்ரிம். ஸோ வாங்க, இந்த காரில் என்ன புதுசாக வந்திருக்கு, நீங்கள் கொடுக்க போகிறவங்க காசுக்கு ஒர்த்தாக உள்ளே இருக்குதா, வேல்யூ ஃபார் மணி உள்ளே இருக்கா, ப்ரீமியம்னஸ் ஸ்டில் மெயின்டைன்டா அப்படின்றத இந்த வீடியோவில் ஃபுல்லாக அலசி ஆராயலாம். லெட்ஸ் ஜம்ப் ஸ்ட்ரைட் இன்டு த வீடியோ. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எப்போ உங்கள்கிட்ட கேட்குற ரெக்வஸ்ட் தான், மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை தட்டி விட்ருங்க. அப்போ தான் எங்களோட எஃபர்ட்ஸ் எல்லாமே உங்களை சீக்கிரமாக வந்து ரீச் ஆகும். அது மட்டும் இல்லாமல் எங்களுக்கும் பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் அதை மட்டும் பண்ணிடுங்க ப்ளீஸ். அண்ட் இந்த ஆல்ட்ரோஸ் பார்த்துட்டு இருக்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் லைக்கில் உங்கள் அன்பை தெளித்து விடுங்க. கமெண்ட்டில் உங்களுக்கு இதில் இருக்க எல்லா கேள்விகளும் கேளுங்க. முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்துக்கும் நாங்கள் பதில் சொல்கிறோம். இப்போ நம்ம ஆல் நியூ ஆல்ட்ரோஸோட ஃபுல் டெப்த் ரிவ்யூவை பார்த்துடலாம். இந்த காரோட மெயின் டாக்கிங் பாயிண்ட்டு டீசல் அவைலபிளாக இருக்கிறது தான். ஸோ ஒரு சூப்பர் டார்க்கியான, ஸ்மூத், க்ரீமியான, ரிஃபைன்டான ஒரு டீசல் இன்ஜின் இந்த காரில் இருக்குது. இது லாஸ்ட் ஆஃப் இட்ஸ் கைண்டு. டிரைவிங் ரொம்ப பிடிக்கும், இல்லை எனக்கு டார்க்கியான கார்ஸ் ஓட்ட பிடிக்கும்னா கண்டிப்பாக இது உங்களோட பிக்காக தான் இருக்கணும். வாங்க இந்த என்ஜின் பே ஓப்பன் பண்ணி ஃபஸ்ட்டு பவர் ட்ரெயின்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். நல்ல ஹெவியான ஓப்பனிங்காக இருக்குதுங்க. நல்லா அந்த மெட்டல் குவாலிட்டி வந்து நம்ம ஓப்பன் பண்ணுறப்பே பார்க்க முடியுது. ஸோ ரெவோ டார்க், டாட்டாவோட புகழ்பெற்ற 1.5 லிட்டர் ரெவோ டார்க் என்ஜின் இருக்குது. நேம் சஜஸ்ட் பண்ணுற மாதிரியே சூப்பர் டார்க்கியான என்ஜின். 90 PS ஆஃப் பவரும் 200 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க்கு ப்ரொடியூஸ் பண்ணுது இந்த என்ஜின். சொல்ல போனோம்னா இந்த செக்மெண்ட்டில் ஹாட் ஹேச்சஸ் கூட 200 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க் ப்ரொடியூஸ் பண்ணுற மாதிரி ஸ்டேட்டில் இல்லை, பட் அந்த லெவலில் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப எந்தூசியாஸ்டிக்கான பஞ்சியான டார்க்கு டெலிவர் பண்ணக்கூடிய என்ஜின் பே பார்த்தீங்கன்னா நீட்டாக அசம்பிள் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ரெவோ டார்க்கு இங்கே ஒரு டர்போ சார்ஜர் இருக்குது. ஸோ நம்ம பார்க்க முடியுது நீட்டாக அந்த ஸ்பேஸை வந்து யூட்டிலைசேஷன் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். ஸோ இந்த என்ஜினோட பெர்ஃபார்மன்ஸ் டிரைவில் நம்ம இன்னும் பார்த்துடலாம். சப்போஸ் நீங்கள் ஃப்ரீக்வெண்ட்டாக லாங் டிரைவ்ஸ் போவீங்க, உங்களுக்கு நிறைய கிலோமீட்டர்ஸ் யூட்டிலைசேஷன் இருக்கும், ஃபியூவல் எஃபிஷியண்ட்டான ஒரு ஆல்ட்ரோஸ் எதிர்பார்க்குறீங்கன்னா, பெர்ஃபார்மன்ஸ் ஃபியூவல் எஃபிஷியன்ட் ரெண்டும் கலந்த உங்களோட சாய்ஸ் ஆஃப் வேரியண்ட் இந்த டீசல் ஆல்ட்ரோஸாக தான் இருக்கும். ஆல் நியூ டாட்டா ஆல்ட்ரோஸோட எக்ஸ்டீரியர் எனக்கு ரொம்ப ஷார்ப்பாக, ஸ்லீக்காக, பார்க்குறதுக்கே ஒரு மாதிரி எஜைல் லுக்கிங் காராக இருக்குதுன்னு சொல்லலாம். ரொம்ப ஃபியூச்சரிஸ்டிக்காக இருக்குது, ஷார்ப் லுக்கிங்காக இருக்குது அப்படின்னு சொல்ல முடியும். இந்த கார் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ஜெனீவா ஆட்டோ ஷோவில் ஃபஸ்ட்டு அந்த கான்செப்ட் காராக கொண்டு வந்தாங்க. ஸோ 45Xன்னு சொல்லி. ஸோ ஆல்மோஸ்ட் அந்த கான்செப்ட் காரோட அதே லுக்கு வந்து ஒரு ப்ரொடக்ஷன் காரில் கொண்டு வந்து முடிஞ்ச அளவுக்கு அந்த ஸ்டைல் கோஷன்ட்டை கொண்டு வந்திருக்கிறாங்க. ஆல்ட்ரோஸ்க்கான ஐடென்டிக்கல் எலிமெண்ட்ஸ்லாம் அப்படியே ப்ரிசர்வ் பண்ணி வச்சுருக்காங்க. பட் ஸ்டில் காஸ்மெட்டிக் சேஞ்சஸ் நிறையாவே நடந்திருக்குன்னு சொல்லலாம். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, ரொம்பவுமே இன்னும் ஷார்ப்பான ஸ்லீக்கான ஹெட்லாம்ப்ஸ் கொடுத்துருக்குறாங்க. ஒரு ஸ்மோக்டு ஹெட்லாம்ப்ஸ் ஃபினிஷிங்கோடு வந்திருக்குது. இந்த ஹெட்லாம்ப் யூனிட் பார்த்தீங்கன்னா இவ்வளோ தூரத்துக்கு எக்ஸ்டெண்ட் ஆகுது, நல்லா ஷார்ப்பாக இருக்குது. அந்த கட்ஸ் எல்லாம் நல்லா தெரிகிற மாதிரி கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். ஒரு கிளாசி பிளாக் கிரில் கொடுத்துருக்குறாங்க, நியூ ரீடிசைன் கிரில் கொடுத்துருக்குறாங்க. இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த லேட்டஸ்ட் நெக்ஸான் அண்ட் கர்வ்லாம் இருக்கக்கூடிய அதே பேட்டர்ன் நம்ம இங்கே பார்க்க முடியுது. 2D டாட்டா லோகோ பார்க்க முடியுது. LED ப்ரொஜெக்டர் ஹெட்லாம்ப்ஸ் கொடுத்துருக்குறாங்க, LED இண்டிகேட்டர்ஸ் கொடுத்துருக்குறாங்க, DRLs கொடுத்துருக்குறாங்க. எல்லாமே ஒரு மேட் லுக்கில் வந்து தெரியுது எனக்கு பார்க்குறதுக்கு. இந்த LED இன்சர்ட்ஸ் எல்லாமே வந்து ஷார்ப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அப்படியே கீழே வந்தோம் அப்படின்னா ஒரு பெரிய மேசிவான ஏர் டேம் கொடுத்துருக்குறாங்க, ஃபுல்லி ரீவொர்க் பண்ண பம்பர்ஸ் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த ஃப்ரண்ட் லுக்கு இது எல்லாத்தையும் சேர்த்து பார்க்குறப்போ நல்லா காம்ப்ளிமெண்ட் பண்ணுது. ஒவ்வொரு டிசைன் எலிமெண்ட்ஸும்
கம்ஸ் டுகெதர் இன் ஹார்மனி அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நல்லாவே குட் லுக்கிங்கான ஒரு ஹேட்ச்பேக் டிசைனாக கொண்டு வந்திருக்காங்க. ஸோ பானட்டோட லைன்ஸ் அப்படியே மேலே வரது நம்ம பார்க்க முடியுது. மஸ்குலராகவும் இருக்குது, ஆங்கிரியாகவும் இருக்குது. ஸோ டிசைன் ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் ஆல்ட்ரோஸை நல்லாவே அப் மார்க்கெட்டாக இன்றைக்கி இருக்கிற டிசைன் ட்ரெண்டு கொண்டு வந்திருக்கிறாங்கன்னு சொல்லலாம். எனக்கு கொஞ்சம் ஈவி கியூஸுமே இதில் தெரியுது. அவங்களோட ஈவி கசின்ஸில் இருக்க கொஞ்சம் டிசைன் லாங்குவேஜுமே உள்ளே வந்திருக்கிற மாதிரி தெரியுது. ஓவர் டு த சைட்ஸ் ஆஃப் தி ஆல்ட்ரோஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா க்ளோஸ் டு 4 மீட்டர் சப் 4 மீட்டர் ஹேட்ச்பேக் தான். பட் ஸ்டில் லென்த் நல்லாவே தெரியுதுங்க. ஆல்மோஸ்ட் 3990 mm ஆஃப் லென்த் வந்து இருக்குது. அண்ட் தென் இங்கே நம்ம பார்த்தோம் அப்படின்னா நம்ம அவங்க ஈவி கார்ஸில் பார்த்த மாதிரியே இந்த ஆரோ கட் அலாய் வீல்ஸ் மாதிரி கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது ஒரு நியூ ஜென்ரேஷன் ஆஃப் டிசைன் லாங்குவேஜ் தான் சொல்லலாம். 16 இன்ச்சஸ்க்கான அலாய் வீல்ஸ் வந்துருக்குது. 185 செக்ஷன் டயர்ஸ் கொடுத்துருக்காங்க, குட்டியரோட டயர்ஸ். ஃபர்ஸ்ட் ஆல்ட்ரோஸ் லான்ச் ஆனப்போ 195 mm டயர்ஸ் இருந்திருந்தாலும் டயர் சைஸை வந்து ஒரு 10 mm கம்மி பண்ணியிருந்தாலும் ஃபியூவல் எஃபிஷியன்சியில் இது பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகும்னு சொல்லி டாடா தரப்புலன்னு சொல்கிறாங்க. சைடு மிரர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா இங்கே இந்த டிசைனில் வந்துட்டு ஒரு சின்ன சேஞ்சஸ் நடந்திருக்குது. பழைய ஜென்ரேஷனோட எனக்கு கொஞ்சம் ப்ராடாக இருக்கிற மாதிரி தெரியுது. மோரோவர் இந்த சைட் மிரர்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இண்டிகேட்டர்ஸ் வந்து வந்திருக்குது, டர்ன் இண்டிகேட்டர்ஸ். முன்னாடி இருந்த ஆல்ட்ரோஸில் வந்து இங்கே வரும் உங்களுக்கு. ஸோ இண்டிகேட்டர்ஸோட பொசிஷன் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க. த்ரூ அவுட்டாக அந்த ஆல்ட்ரோஸோட சிக்னேச்சர் பெல்ட் லைன் நம்ம பார்க்க முடியுது. கிளாஸ் பிளாக் ட்ரீட்மெண்ட்டில் அதே டிசைன், பட் எல்லாமே கொஞ்சம் ஸ்லீக்காக இருக்குதுன்னு சொல்லலாம். உதாரணத்துக்கு இந்த இடத்துல வரக்கூடிய ஒரு வீல் ஆர்ச்சஸில் அந்த ஃப்ளேரை வந்து இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்காங்க, கொஞ்சம் ஸ்லீக்காக பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி பின்னாடியும் இந்த ஆல்ட்ரோஸ்க்கான அந்த மஸ்குலர் வீல் ஆர்ச் இங்கேயுமே தெரியுது இருக்குது, ஆனால் கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்கிறாங்க. லுக்கு ஸ்டைலிஷாக ஸ்லீக்காக பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். இன்னொரு நோட்டிசபிளான சேஞ்ச் பார்த்தீங்கன்னா அவங்க நியூ ஜென்ரேஷன் கார்ஸில் இருக்கிற மாதிரி ஃப்ளஷ் ஃபிட் டோர் ஹேண்டில்ஸ் கொடுத்துருக்குறாங்க. ஆப்ரேட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இன்ட்யூட்டிவாக இருக்குதுன்னு சொல்லலாம். ரொம்ப ஒரு மாடர்னான ஒரு அப்பீலிங் லுக்கையுமே இந்த டோர் ஹேண்டில்ஸ் கொடுக்குது அப்படின்னு நிச்சயமாக சொல்ல முடியும். ரூஃப் லைனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீட்டாக ஏறி அதே மாதிரி இறங்குது. மேஜராக ஆல்ட்ரோஸோட அந்த ஷேப்பு அந்த டிசைன் அப்படியே வச்சுருக்காங்க. சின்ன ஸ்டைலிங் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க, அது நல்லா ஒர்க் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லலாம். டியூவல் டோன் ட்ரீட்மெண்ட் வந்திருக்குது. இது அக்கம்ப்ளிஷ் டேஸ் டாப் அண்ட் வேரியன்ட்னால இதில் சன்ரூஃப் இருக்குது, ஷார்க் ஃபின் ஆண்டனாஸ் பார்க்க முடியுது. ஸோ இங்கே ஒரு இன்டகிரேட்டட் ஸ்பாய்லர் மாதிரி கொடுத்துருக்குறாங்க ரியர் எல்இடி லைட்ஸோட. அலாங் வித் தட் இப்போ நம்ம ரியர் செக்ஷனை பார்த்துட்டு இருக்கோம். ரியர் செக்ஷன் ஃபுல்லி ரீவேம்ப் பண்ணியிருக்கிறாங்க. பழைய ஜென்ரேஷன் ஆஃப் ஆல்ட்ரோஸை எடுத்து அதில் எவ்வளோ தூரத்துக்கு வந்துட்டு அவங்களோட ஸ்டைல் எலிமெண்ட்ஸை, இந்த ஆரோ இன்சர்ட் எலிமெண்ட்ஸு, சின்ன லைன்ஸு, அந்த மாதிரி டீட்டெயிலிங்லாம் ஆட் பண்ணி இன்னுமே ஷார்ப்பாக இந்த காருக்கு அடாப்ட் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். த்ரூ அவுட்டாக உங்களுக்கு வந்துட்டு ஒரு கிளாஸ் பிளாக் ட்ரீட்மெண்ட் பார்க்க முடியுது, ஒரு பெரிய கிளாஸ் பிளாக் ட்ரீட்மெண்ட் பார்க்க முடியுது. ஸோ ஸ்மோக்டு டெயில் லேம்ப் யூனிட்ஸ் கொடுத்துருக்காங்க, ப்ராப்பர் எல்இடி யூனிட்ஸாக கொடுத்துருக்காங்க. 2D டாட்டா லோகோ பார்க்க முடியுது, 360 டிகிரிக்கான கேமரா பார்க்க முடியுது. அண்ட் அஃப்கோர்ஸ் டாட்டாவில் வரக்கூடிய 360 டிகிரி கேமராவாக இருக்கட்டும், ரியர் கேமராவாக இருக்கட்டும், செக்மெண்ட்லேயே நல்ல பெஸ்ட் குவாலிட்டி கேமராஸ்ன்னு சொல்லலாம். ஸோ அதை போட்டிருக்கிறாங்க. ஆல்ட்ரோஸ் பிராண்டிங் நல்லா வைடாக கொடுத்துருக்குறாங்க. ரிவர்ஸ் லைட்ஸ் வந்து கீழே கொடுத்துருக்குறாங்க. அண்ட் தென் இந்த பின்னாடி இருக்கக்கூடிய பம்பருமே இது ஒரு புது யூனிட்னு தான் சொல்லணும். பழைய பம்பரை ஹெவியாக ரீஒர்க் பண்ணியிருக்கிறாங்க, மேட் ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க. ஸோ குவாலிட்டி ஆஃப் பிளாஸ்டிக்ஸுமே என்ன கேட்டிங்கன்னா நல்ல குவாலிட்டி ஆஃப் பிளாஸ்டிக்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க, அது பார்த்தோன்னே எவிடெண்ட்டாக தெரியுது. அண்ட் வாட் நாட் இப்போ இருக்கக்கூடிய லேட்டஸ்ட் ஜென்ரேஷன் ஆஃப் டிசைன் லாங்குவேஜுக்கு தகுந்த மாதிரி பின்னாடியுமே உங்களுக்கு கனெக்டட் எல்இடிஸ் கொடுத்துருக்குறாங்க. நோட், ஆனால் முன்னாடி உங்களுக்கு ஹெட்லைட்டில் வந்து கனெக்டட் எல்இடி ட்ரீட்மெண்ட் வரல. ஆல்ட்ரோஸோட ஐகானிக்கான ஃபேஸை ரீட்டைன் பண்ணுறதுக்காக முன்னாடி அவங்க கனெக்டட் எல்இடி கொடுக்கல. பட் ஸ்டில் ரியரில் வந்து கனெக்டட் எல்இடி கொடுத்துருக்குறாங்க. பார்க்குறதுக்கு இந்த டிசைன் லாங்குவேஜ் எனக்கு ஒர்க் ஆகுதுன்னு சொல்லுவேன். உங்களுக்கு எப்படி ஒர்க் ஆகுதா இல்லையான்றதை கீழே கமெண்ட்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள். ஆல் நியூ ஆல்ட்ரோஸோட பூட் ஸ்பேஸ் இப்போ நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ஒரு எலக்ட்ரோ மேக்னெட்டிக் பட்டன் இருக்குது. ஸோ ஓப்பன் பண்ணால் இங்கே யூஸபிளான ப்ராக்டிக்கலான 345 லிட்டர்ஸ்க்கான பூட் ஸ்பேஸ் நம்ம பார்க்க முடியுது. எஸ், நீங்கள் பெரிய ட்ராலிஸ் ஒரு 2-3 வச்சிடலாம். அது கூட நீங்கள் எக்ஸஸ் பேக்கேஜுமே வச்சுக்கலாம், ஹோல்டு பண்ணிக்கும். ஒரு ஃபேமிலிக்கான என்டையர் லக்கேஜை ஹோல்டு பண்ணக்கூடிய அளவுக்கு ப்ராக்டிக்கலான ஒரு பூட் ஸ்பேஸாகவே இருக்குது. சின்ன ஹூக்ஸ் கொடுத்துருக்குறாங்க. சப்போஸ் நீங்கள் ஏதாவது பேக் கொண்டு வரீங்க அப்படின்னா அந்த கவர்லாம் நீங்கள் இதில் மாட்டிக்கிறதுக்காக அப் டு 3 kgs வரைக்கும் மேக்ஸிமம் வெயிட் லோடு வந்து இந்த ஹூக்ஸ் தாங்கும் அப்படின்றது ஒரு நோட்டபிளான விஷயம். இன்டீரியருக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஆல்ட்ரோஸோட முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்லிடுறேன். ஒரு யூனிக்கான ஒரு டிசைன் லாங்குவேஜ், டிசைன் ஃபிலாசபின்னே சொல்லலாம். 4 டோர்ஸுமே 90 டிகிரியில் ஓப்பன் ஆகக்கூடிய ஒரு டிசைன் இந்த ஆல்ட்ரோஸில் கொண்டு வந்திருந்தாங்க. ஃபஸ்ட் ஜென்ரேஷனில் பார்த்தா அதே டிசைன் இப்போயுமே இருக்குது. இப்போ நீங்கள் பார்க்கலாம் 4 டோர்ஸுமே 90 டிகிரிக்கு ஓப்பன் ஆகுது. இது வந்து இங்க்ரஸ் அண்ட் எக்ரஸ்க்கு வந்து ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப ஒரு கம்ஃபர்ட் ஓரியன்ட் ஃபீச்சர் ப்ளஸ் ஒரு யூனிக்கான ஃபீச்சர்னு சொல்லலாம். இப்போ வாங்க இன்டீரியர் ஸ்பேஸை எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். 90 டிகிரி டோர்ஸ் வழியாக ஆல் நியூ ஆல்ட்ரோஸ்க்குள்ளே என்ட்ரு ஆயாச்சு. ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்குது உள்ளே வரதுக்குன்னு சொல்லலாம்.
உள்ளே வந்தோடனே வெல்கமிங்கான ஃப்ரெஷ்ஷான நியூ டேஷ்போர்ட் டிசைன் நான் பார்க்க முடியுது. கிராண்ட் ப்ரெஸ்டீஜியா டேஷ்போர்டு அப்படின்னு சொல்கிறாங்க டாடா தரப்புலேருந்து. பார்க்குறதுக்கு நல்ல லேயர்டு டேஷ்போர்டு, கொஞ்சம் அங்கங்கே செதுக்கியிருக்காங்கன்னு சொல்லலாம். சிசல்டு ஃபினிஷிங் வந்து என்னால் பார்க்க முடியுது. மேட் ட்ரீட்மெண்ட் நிறைய பார்க்க முடியுது. அண்ட் மோரோவர் ஆம்பியன்ட் லைட்டிங்குமே வந்துட்டு அந்த ஃப்ளேர் ஆட் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்குறாங்க. சின்ன எலிமெண்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு ஒரு ப்ரீமியம் ஓரியன்ட் டேஷ்போர்டை ரெப்ளிகேட் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அஃப்கோர்ஸ் நீங்கள் உள்ளே வந்தோடனே அது ப்ரீமியம் மேட்ச்பேக் அப்படின்னு ரிமைண்ட் பண்ணுற விதமாக தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சென்டரில் பார்த்தீங்கன்னா சென்ட்ரா லக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இன்ஃபோடெயின்மெண்ட் டிஸ்பிளேலேருந்து ஆரம்பித்து இந்த கீழே வரக்கூடிய இந்த ஒரு யூனிட்டை டாட்டா வந்துட்டு ப்ரீமியமாக நாங்கள் டிசைன் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. பார்த்தோன்னே நமக்கு வந்து 10.25 இன்ச்சஸ்க்கான இந்த டச் ஸ்க்ரீன், அதே ரெஸ்பான்சிவான டச் ஸ்க்ரீன், இப்போ வரக்கூடிய அந்த ஹேரியர், சஃபாரி அண்ட் தென் கர்வ்லலாம் வரக்கூடிய அந்த யூனிட் கொடுத்துருக்குறாங்க. இதுலேயே நீங்கள் வந்து கிளைமேட்ரானிக் கண்ட்ரோல்லேருந்து ஆரம்பித்து மற்றபடி உங்களோட ஆண்ட்ராய்டு ஆட்டோ அண்ட் ஆப்பிள் கார்ப்ளே, மூட் லைட் கண்ட்ரோல்ஸ், உங்களுக்கு வந்துட்டு சரௌண்ட் 360 டிகிரி வியூக்கான கேமரா எல்லாமே இதில் வியூ பண்ணிக்கிற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. அண்ட் அகைன் செக்மெண்ட்லேயே முன்னாடி சொன்ன மாதிரி 360 டிகிரி கேமராவில் லீடர்ஸ்னு சொல்லலாங்க. சப்போஸ் இந்த ஃபீச்சர் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா கண்டிப்பாக நீங்கள் நியர்பை டாடா ஷோரூமில் வந்து செக் அவுட் பண்ணி பாருங்கள். இது ஒரு விஷயம். அடுத்தது பவர்ஃபுல்லான ஏசி. டாடா கார்ஸில் எப்பயுமே ஏசி யூனிட் நல்ல உங்களுக்கு எஃபெக்டிவான ஏர் கண்டிஷனிங் சிஸ்டம் கொடுத்துருப்பாங்க. ஆனால் ஒரே ஒரு சின்ன விஷயம் என்னென்னா, உங்களுக்கு வந்து ஃபிசிக்கல் டாக்டைல் பட்டன்ஸ் கிடையாது. ஹெச்வேக் கண்ட்ரோல்ஸ் எல்லாமே உங்களுக்கு டச் ரெஸ்பான்சிவாக கொடுத்துருக்குறாங்க. ஸோ அது ஒரு நோட்டபுளான விஷயம். பட் நீங்கள் இந்த டச் கண்ட்ரோல்ஸுக்குமே யூல் கெட் யூஸ் டு இட். ஒன்ஸ் பழகிருச்சு அப்படின்னா இது யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப உங்களுக்கு இன்ட்யூட்டிவான ஒரு லே அவுட்டாக தான் இருக்கும் கண்டிப்பாகவே. அண்ட் அக்கம்ப்ளிஷ்ட் எஸ்ல வந்து கொஞ்சம் சின்ன இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் வருது. அக்கம்ப்ளிஷ்டு ப்ளஸ் எஸ் அப்படின்றது வந்துட்டு இருக்கிறதுலே பெரிய வேரியண்ட்டு. ஸோ அதில் வந்து ஒரு ஃபுல் 10.25 இன்ச்சஸ்க்கான டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் வரும், நீங்கள் மேப்ஸ்லாம் ஸ்ட்ரீம் பண்ணிக்கிற மாதிரி. ஆனால் இன்றைக்கி இப்போ நம்ம கூட இருக்க இந்த அக்கம்ப்ளிஷ்டு எஸ் வேரியண்ட்டில் வந்துட்டு நம்ம டாடா ஆல்ட்ரோஸ் ரேசர்லலாம் பார்த்த அதே அந்த இன்ஃபோடெயின்மெண்ட் கம்பைன்டு வித் உங்களுக்கு வந்துட்டு அந்த அனலாக் டிஸ்பிளேஸ் மாதிரி ஒரு செட்டப்போட வந்திருக்கும். பட் ஸ்டில் தேவையான இன்ஃபர்மேஷன் எல்லாமே கிளியராக லெஜிபிளாக கொடுக்குது அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் வந்துட்டு எந்த டிரைவ் மோடில் இருக்கீங்க, என்ன மீடியா நீங்கள் கன்சியூம் பண்ணிட்டு இருக்கிறீங்க, ஸோ இந்த எல்லா இன்ஃபர்மேஷனுமே ஸ்டார்டிங் ஃப்ரம் சீட் பெல்ட்ஸ் எந்தெந்த சீட்டில் போட்டிருக்காங்க போடல எல்லா இன்ஃபர்மேஷனுமே நம்ம இதில் பார்த்துக்க முடியுது. மேனுவல் கியர் பாக்ஸ்னால நல்ல சங்கியான ஒரு 5 ஸ்பீட் மேனுவல் கியர் பாக்ஸ் கொடுத்துருக்குறாங்க. அண்ட் தென் சின்ன ப்ராக்டிக்கலான பிட்ஸ் அண்ட் பீசஸ், சின்ன ப்ராக்டிக்கல் ஸ்பேசஸ் வந்து பார்க்க முடியுது. ப்ராப்பரான ஒரு அம்ப்ரெல்லா ஹோல்டர் நம்ம இங்கே பார்க்க முடியுது. வாட்டர் பாட்டில் ஹோல்டர்ஸ் 2 கொடுத்துருக்குறாங்க. அண்ட் ஸ்டீரிங் வீலை பற்றி பேசணும் அப்படின்னா அவங்களோட நியூ ஜென்ரேஷன் 2 ஸ்போக் இலுமினேட்டட் ஸ்டீரிங் வீல் கொடுத்துருக்குறாங்க. எஸ், கார் ஆன் பண்ணணும், டாட்டா லோகோ இலுமினேட் ஆகும். பட்டன்ஸ்லாம் நல்லா சங்கியாக உங்களுக்கு வந்து யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாகவே இருக்குது. ஸோ இங்கேயே நீங்கள் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம், மீடியா செட்டிங்ஸ் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம், க்ரூஸ் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாமே உங்களுக்கு வந்து இன்ட்யூட்டிவான இந்த பட்டன்ஸ் லே அவுட்டில் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இங்கே பிளாக் அண்ட் பேஜ் காம்போவில் வந்து இந்த ஸ்டீரிங் வீல் வந்து பார்க்குறதுக்கு ஹோல்டு பண்ணுறதுக்கு நல்ல லக்ஸூரியஸாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அண்ட் மோரோவர் இந்த அக்கம்ப்ளிஷ்டு எஸ் வேரியண்ட்டில் ஒரு சன்ரூஃபும் வருது. ஏற்கனவே ஆரியாக இருக்கிற இந்த காருக்கு இன்னும் உங்கள் ஆம்பியன்ஸ் வந்து உள்ளே கொண்டு வரதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகவே இருக்கும். அஃப்கோர்ஸ் சன்ரூஃப் இப்போ எல்லோரும் விரும்பக்கூடிய ஒரு ஃபீச்சர் இருக்குது, மிஸ் அவுட் ஆகலை. சார்ஜிங்கை பொறுத்த வரைக்கும் 65 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் கொடுத்துருக்காங்க. யூஎஸ்பி டைப் ஏ கொடுத்துருக்காங்க. 12 வோல்ட் சாக்கெட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ மோஸ்ட் ஆஃப் தி கேட்ஜெட்ஸ் வந்து உங்களுக்கு சார்ட்டடாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஒரு மூவபிள் ஆம்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. உங்கள் கன்வீனியன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மூவ் பண்ணிக்கலாம். ஆம்ரெஸ்ட்குள்ளே ஒரு சின்ன ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. அகைன் ப்ராக்டிக்கல் பிட்ஸ் எல்லாமே டேலி பண்ணிட்டாங்கன்னு சொல்லலாம். சீட்ஸை பற்றி பார்த்தோம் அப்படின்னா இது ஒரு புது சீட் யூனிட் கொண்டு வந்திருக்காங்க. இது லெதரெட் இல்லை, ஆனால் பார்த்தோன்னா லெதரெட் மாதிரி தெரியுது. இது ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு டைப் ஆஃப் கிளாத்தில் தான் பண்ணியிருக்காங்க. ப்ரீமியமாக இருக்குது, சாஃப்ட் குஷனிங்காக இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். ஆம்பிளான குஷனிங் வந்து கொடுத்துருக்காங்க. முக்கியமாக அந்த எக்ஸ்டெண்டட் அண்டர் தை சப்போர்ட் மாதிரி சின்னதாக கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக ஹேண்டியாக இருக்கும் உங்கள் லாங் ட்ராவல்ஸில் உங்களை கம்ஃபர்டபுளாக வச்சுக்கிறதுக்காக. ஸ்னக் ஃபிட் சீட்ஸுங்க. ஒரே ஒரு மிஸ் அவுட், வென்டிலேட்டட் சீட்ஸ் கிடையாது. பட் ஸ்டில் சீட்டோட மெட்டீரியல் வந்து ஆக்சுவலாக வந்து சூடாகாத மாதிரி பார்த்துக்கும். சில லெதரெட்ஸில் வந்து சூடாகிற கம்ப்ளைண்ட்ஸ் இருக்குது. ஸோ இந்த டைப் ஆஃப் சீட் மெட்டீரியல் வந்து உங்களை சில்லுனே தான் வச்சுக்கும். 8 ஸ்பீக்கர் ஹார்மனோட மியூசிக் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. 4 ஸ்பீக்கர்ஸ், 4 ட்வீட்டர்ஸ். அண்ட் அகைன் ஆடியோ குவாலிட்டி ரொம்பவே நல்லாயிருக்கு. ரியர் சீட் எக்ஸ்பீரியன்ஸை இப்போ எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம் வாங்க. ஆல் நியூ ஆல்ட்ரோஸோட ரியர் சீட்குள்ளே வந்தாச்சு. உள்ளே வந்தோடனே சீட்ஸ் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக நான் சொல்லணுங்க, ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஸ்னக்காக இருக்குன்னு சொல்லுவேன். குஷனிங் நல்லா ஆம்பிளாக கொடுத்துருக்குறாங்க. அண்ட் இந்த டிசைன் லேஅவுட் பார்த்தீங்களா, ஒரு எக்ஸ்டெண்டட் தை சப்போர்ட் மாதிரி உண்மையிலேயே உங்கள் தைஸுக்கு வந்துட்டு ஒரு ப்ராப்பரான ஒரு சப்போர்ட் கொடுக்குது. கால் வச்சுக்கலாம். இந்த இடத்துல ஒரு ஸ்கூப்டு சீட்ஸ் கொடுத்துருக்குறாங்க. ரியர் எசிவன்ஸ் இருக்குது. 65 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது. அண்ட் எஸ்,
டாட்டாவோட பில்ட் குவாலிட்டி, அந்த சாலிட் தட் இருக்குது. எஸ், அது மிஸ் அவுட்டே ஆகாது. விண்டோ லைன் கரெக்டாக உங்கள் ஷோல்டர் கிட்டக்க வருது. இந்த இடத்துல கொஞ்சம் ஸ்வீப்பிங்காக மேலே வருது தெரியுது, டிசைன் லாங்குவேஜுக்கு தகுந்த மாதிரி. பட் அட் த சேம் டைம் உங்களுக்கு த்ரூ அவுட்டாக நல்ல ஏரியா ஸ்பேஷியஸான கேபினாகவே இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். 3 people பிட் ஆஃப் ஸ்குவீஸுங்க. பட் 2 பேர் போனால் ரொம்பவுமே கம்ஃபர்டபுளாக இருக்கும். 2 பேருக்கு டெடிகேட்டட் ஹெட்ரெஸ்ட் கொடுத்துருக்குறாங்க. ப்ராப்பர் 3 point சீட் பெல்ட்ஸ் கொடுத்துருக்குறாங்க. 2 கப் ஹோல்டர்ஸ் கொடுத்துருக்குறாங்க. ஆம்ரெஸ்ட்டோட பொசிஷன் முக்கியமாக சொல்லி ஆகணும். சில கார்ஸ்லலாம் இருக்கிற மாதிரி கொஞ்சம் அந்த பொசிஷன் சரியாக இல்லாமல், கீழே பார்த்த மாதிரி இன்க்ளைனாக இல்லாமல் ப்ராப்பரான ஒரு ஹைட்டில் கொடுத்துருக்குறாங்க. உங்களுக்கு எர்கனாமிக்காக நீங்கள் ரிலாக்ஸ்டாக உட்காந்து ட்ராவல் பண்ணக்கூடிய ஹைட்டில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஓவராலாக இந்த ரியர் சீட் நல்ல எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கும், லாங் ட்ராவலுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படின்றது எங்களோட கருத்து. ஆல் நியூ டாடா ஆல்ட்ரோஸ் ஃபேஸ் லிஃப்ட் மாடல் இப்போ நம்ம ஓட்ட ஆரம்பித்தாச்சு. ஸோ டிரைவ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த காரோட பவர் ட்ரெயினை பற்றி சொல்லிடலாம். ஸோ இது வந்துட்டு இதுக்கு முன்னாடியே இருந்த அதே பவர் ட்ரெயின்ஸ் 1.2 liter பெட்ரோல் இன்ஜின், நேச்சுரலி ஆஸ்பிரேட்டட் 3 cylinder பெட்ரோல் இன்ஜின். அண்ட் அதுலேயே சிஎன்ஜி கிட்டோட ஒரு வேரியண்ட் ஒன்று இருக்குது 1.2 பெட்ரோல்லையே. அண்ட் 1.5 liter டீசல், டர்போ டீசல் ஒரு ஆப்ஷன் அவைலபிள் இருக்குது. இது வந்து ஒன்லி அவைலபிள் இன் 5 speed மேனுவல். இது வந்து ஒரு ப்ராப்பர் எந்தோசியாசிஸ்ட் சாய்ஸாகவே இருக்கும். அது ஏன் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, சர்ஜ் ஆஃப் டார்க் டெலிவர் பண்ணுதுங்க, லீனியராக டெலிவர் பண்ணுதுன்னு சொல்லலாம். ஸோ டர்போ டீசல்ஸ்லேயே இருக்கக்கூடிய அதே கேரக்டரிஸ்டிக் தான் இந்த காரில் இருக்குது. ஸோ நெக்ஸானில் நம்ம பார்த்த அதே என்ஜின் ஸ்லைட்லி டீடியூண்டாக கொடுத்துருக்காங்க ஆல்ட்ரோஸ்க்கு. ஸோ நல்ல உங்களுக்கு வந்து கம்ஃபர்டபுளான ஒரு டார்க் வந்து சர்வ் பண்ணிகிட்டே இருக்குது ரைட் ஃப்ரம் வெரி பிகினிங் ஆஃப் தி பவர் பேண்ட். ஸோ இது வந்து ஒரு நோட்டிசபிளான விஷயம். ரெண்டாவது, காரோட ஹேண்ட்லிங் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப சார்ட்டடான ஒரு ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு காருங்க. ரைட் அண்ட் ஹேண்ட்லிங் ரொம்பவுமே ப்ரீவியஸ் ஜென்ரேஷனோடுமே இந்த ஜென்ரேஷனில் இன்னும் கொஞ்சம் சார்ட்டடாக ஃபீல் ஆகுது அப்படின்னு சொல்லலாம். சஸ்பென்ஷன் நிச்சயமாக கேட்டிங்கன்னா சாஃப்ட்வேர் செட் ஆஃப் சஸ்பென்ஷன் கிடையாது. ஸோ இது வந்துட்டு உங்களுக்கு கம்ஃபர்ட்டுக்கு டியூன் பண்ணியிருக்கிறாங்க. அட் த சேம் டைம் ஹேண்ட்லிங் சார்ட்டடாக இருக்கணுங்கிறதுக்கு ஹை ஸ்பீட் டைனமிக்ஸ் ஓரியன்டாக டியூன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸ்லைட்லி ஸ்டிஃபர் என்னோட ஒப்பீனியன் படி, பட் அட் த சேம் டைம் கான்ஃபிடன்ஸ் அதிகமாக கொடுக்குற மாதிரி இருக்குதுன்னு சொல்லலாம். ஸோ உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு ஹைவே பேட்ச் எடுத்துகிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா, ஸோ ஒரு ஹைவே பேட்சில் உங்களால் டீசெண்டான ஸ்பீடோடு நீங்கள் வந்து கார்னர்ஸை எடுக்க முடியும். இது ஒரு நோட்டபுளான விஷயம். ப்ளஸ் அந்த கார்னரிங் மேனர்ஸ் அப்படின்றது நல்லாவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அண்ட் மேனுவல் கியர் பாக்ஸ் பற்றி பேசணும் அப்படின்னா, நீங்கள் ஃபியூவல் எஃபிஷியண்ட்டாக ஓட்டணுன்னா இந்த டீசல் என்ஜினை நீங்கள் சூப்பர் எஃபிஷியண்ட்டாக ஓட்ட முடியும். அப்ராக்சிமேட்லி அரவுண்ட் 20-22 வரைக்கும் கூட ஃபியூவல் எஃபிஷியன்சி ஃபிகர்ஸை வந்து நீங்கள் அச்சீவ் பண்ண முடியும். இது ஒரு ஆஸ்பெக்ட்டு. இன்னொரு ஆஸ்பெக்ட்டு, நீங்கள் வந்து பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டாக ஓட்டணும் அப்படின்னா, எஸ், டாடா தரப்புலேருந்து இப்போதைக்கு 1.2 liter டர்போ பெட்ரோல் வரல, ஆனால் கூடிய சீக்கிரம் அது வரும். ஏன்னா ப்ரீவியஸ் ஜென்ரேஷன்லேயுமே ஐ டர்போன்ற இந்த வேரியன்ட் இருந்துச்சு, ப்ளஸ் ரேசர்லேயும் நம்ம பார்த்துருந்தோம். பட் ஸ்டில் டீசல் நீங்கள் போகிறீங்க அப்படின்னா இந்த செக்மெண்ட்லேயே இந்த டாடா ஆல்ட்ரோஸில் மட்டும்தான் டீசல் பவர் ட்ரெயின் சாய்ஸ் இருக்குது. இது வந்துட்டு லாஸ்ட் ஆஃப் இட்ஸ் கைண்ட் அப்படின்னு கூட சொல்லலாம். சப்போஸ் எல்லா கார்ஸும் இன்டர்னல் கம்பஷன்லேருந்து கம்ப்ளீட்டாக ஈவிக்கு ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிறதுக்கு முன்னாடி நீங்கள் உங்களோட டீசல் காரை கிராப் பண்ணணுன்னா இதுதான் உங்களோட லாஸ்ட் சான்ஸ் அப்படின்னு கூட சொல்ல முடியும். ரொம்பவுமே ஒரு கேரக்டர் இருக்கக்கூடிய ஒரு டீசல் மோட்டர், நல்ல கிரண்ட் இருக்குது. அண்ட் அஃப்கோர்ஸ் உங்களுக்கு வந்து பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்றத விட உங்களுக்கு ப்ரீமியம் ஹேட்ச்பேக் ஜோனில் வந்துட்டு அந்த என்விஹெச் லெவல்ஸ் ரொம்ப முக்கியம். அவங்க இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸில் டாடா என்ஜினியர்ஸ் வந்து இந்த டீசல் என்ஜினை ப்ராப்பராக டியூன் பண்ணி கேலிப்ரேட் பண்ணி அதை வந்துட்டு உங்களுக்கு ஓவர் த இயர்ஸ் வந்து இந்த ஒரு ரிஃபைன்மெண்ட் லெவல் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ எஸ், நல்லாவே ரிஃபைண்டாக க்ரீமியாக டார்க் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய என்ஜின் யூனிட்டாக இருக்குது. ஸ்டீரிங் வீலோட வெயிட்டுமே வந்துட்டு லீனியராக ஆட் ஆகுது அப்படின்னு சொல்லலாம். ப்ரோக்ரஸிவ் அடிஷன் கொடுத்துருக்குறாங்க. ஸோ த்ரூ அவுட்டாக நீங்கள் வந்து ஹைவே ஸ்ட்ரெச்சஸில் நீங்கள் வந்துட்டு ஸ்ட்ரைட்ஸ் அடிக்கிறப்பையாக இருந்தாலும் சரி, இல்லை கார்னர்ஸ் நீங்கள் அப்ரோச் பண்ணுறப்பையாக இருந்தாலும் சரி, ஸ்டீரிங்லேருந்து ஒரு ப்ராப்பரான ரைட் அமௌண்ட் ஆஃப் ஃபீல் அண்ட் ஃபீட்பேக் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இது வந்து ரொம்ப தேவைப்படுற ஒரு விஷயங்க. அதுவும் ப்ரீமியம் ஹேட்ச்பேக் அப்படின்னு சொல்லிட்டோம்னா ரைட் அண்ட் ஹேண்ட்லிங் சார்ட்டடாக இருக்கணும். மோரோவர் என்விஹெச் லெவல் வந்து ரொம்ப நீட்டாக இருக்கணும். அது நல்லாவே பண்ணியிருக்கிறாங்க. இன்னொரு நோட்டிசபிளான ஆஸ்பெக்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிரேக்கிங் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் நல்லா அஷ்யூர்டாக இருக்குது. ரொம்பவுமே கான்ஃபிடென்ட் ஓரியன்டாக இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். சாய்ஸ் ஆஃப் கியர் பாக்ஸ் பார்த்தோம் அப்படின்னா, இந்த நியூ ஆல்ட்ரோஸில் உங்களுக்கு முன்னாடி இருந்த அதே செட் ஆஃப் கியர் பாக்ஸ், அதாவது 5 speed மேனுவல் அண்ட் ஒரு டியூவல் கிளச் ஆட்டோமேட்டிக் இருக்குது பெட்ரோலுக்கு. சிஎன்ஜிலையும் உங்களுக்கு வந்துட்டு மேனுவல் இருக்குது. அண்ட் அஃப்கோர்ஸ் இப்போ புதுசாக ஒரு ஏஎம்டி யூனிட் கொண்டு வந்திருக்கிறாங்க, 5 speed ஏஎம்டி. உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கோட கன்வீனியன்ஸும் வேணும், பட் அட் த சேம் டைம் ரொம்ப ப்ரீமியம் ஸ்பெண்ட் பண்ண வேணாம், டியூவல் கிளச் அளவுக்கு நம்ம ப்ரீமியம் ஸ்பெண்ட் பண்ண வேணாம்னா அஃப்கோர்ஸ் ஏஎம்டியோட சாய்ஸும் இருக்குது. டீசலை பற்றி சொல்லணுன்னா இட் இஸ் ஒன்லி அவைலபிள் இன் மேனுவலுங்க.
ஆனால் மேனுவல் தான் டீசலோட அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். நிறையா டீசல் யூசர்ஸு, டீசல் என்தூசியாசிஸ் வந்து அதை மேனுவலில் தான் அதிகமாக ப்ரிஃபர் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் நீங்கள் ஷார்ட்டடாக உங்களோட கியர் ரேஷியோஸை வச்சு ஓட்டினீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆப்டிமமான ஒரு பேஸ் வந்து இந்த கார் எப்பயுமே கொடுக்கும் அப்படின்னு ஷியோராக சொல்ல முடியும். அண்ட் இன்னொரு நோட்டிசபிளான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஆல்ட்ரோஸ் வந்து நீங்கள் ரொம்ப அக்ரெசிவாக ரொம்ப நீங்கள் வந்துட்டு ஸ்போர்ட்டியாக ஓட்டணும்னு எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறதை விட ஒரு ப்ராப்பரான பேஸில் நீங்கள் லீனியராக ட்ரைவ் பண்ணிங்கன்னா இன்னமும் என்ஜாயபுளாக இருக்கும். இந்த சேசி வந்துட்டு இன்னமும் பொட்டன்ஷியல் இருக்கக்கூடிய ஒரு சேசி. ஆல்ஃபான்னு சொல்லக்கூடிய இந்த பிளாட்ஃபார்மில் தான் ஃபஸ்ட் ஜென்ரேஷன் ஆஃப் ஆல்ட்ரோஸும் இருந்துச்சு. அதே பிளாட்ஃபார்மில் தான் இதுவும் பில்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த ஆல்ஃபா என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, அஜைல், லைட் வெயிட் அண்ட் ஃப்ளெக்சிபிள் ஆர்கிடெக்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்பவுமே பொட்டன்ஷியலான ஒரு சேசி. இந்த சேசி கொடுக்கக்கூடிய ஒரு கம்ஃபர்ட் தான் இந்த காரோட ரைட் அண்ட் ஹேண்ட்லிங்கில் நமக்கு ரிஃப்ளெக்ட் ஆகுது அப்படின்னு சொல்லலாங்க. ரொம்பவுமே இந்த செக்மெண்ட் காரில் வந்துட்டு நீங்கள் பார்க்க முடியாத அளவுக்கு இந்த சென்டர் ஆஃப் மாஸ் ஓரியன்டேஷனாக இருக்கட்டும், வெயிட்டு நீங்கள் வந்துட்டு ஹைவேஸில் பர்டிகுலராக நீங்கள் ஃபீல் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் வந்துட்டு காரோட வெயிட் வந்து நல்லா சார்ட்டடாக அந்த உட்காந்து ஓடுற அந்த ஃபீலிங் வந்து இந்த சேசிக்கு தான் அந்த கிரெடிட்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த பொட்டன்ஷியல் சேசியை ப்ராப்பராக யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் அப்கமிங்காக நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற ஒரு விஷயம் டர்போ வேரியண்ட் இன்ஜினில், அண்ட் அட் த சேம் டைம் டர்போ கூட லாஸ்ட் டைம் நம்ம பார்க்காம விட்ட அந்த ஆட்டோமேட்டிக் டர்போ அண்ட் ஆட்டோமேட்டிக் காம்போ வந்துச்சு அப்படின்னா எல்லாருக்கும், எல்லா செக்மெண்ட் ஆஃப் பையர்ஸ்க்கும் ஒரு ஆல்ட்ராஸ் வேரியண்ட் கரெக்டாக சூட்டபுளாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நாங்கள் நினைக்கிறோம். இன்னொரு யூஸபுளான ரொம்ப நமக்கு தேவைப்படக்கூடிய ஒரு சேஃப்டி ஃபீச்சர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிளைண்ட் ஸ்பாட் மானிட்டரோட ஃபீட் வந்து நீங்கள் இண்டிகேட்டர் போட்டோன்னே உங்களுக்கு இன்ஃபோடெயின்மெண்ட் கிளஸ்டரில் வந்துடுது. ஸோ உங்களை யாரும் சர்ப்ரைஸ் பண்ண முடியாது. திடீர்னு லாஸ்ட் மினிட் சர்ப்ரைசஸ் எல்லாத்தையும் நீங்கள் அவாய்ட் பண்ணலாம். ஸோ எஸ், உங்களை நல்லா வெல் இன்ஃபார்ம்டாக வச்சுக்குது. அண்ட் மோர் ஓவர் எனக்கு ஃபீல்ட் ஆஃப் வியூ பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு நாமினல் சீட் ஹைட்டில் தான் இப்போ செட் பண்ணியிருக்கோம். பட் அட் த சேம் டைம் எனக்கு ப்ராப்பரான விசிபிலிட்டி இருக்குது. ஃபுல்லாக எனக்கு கிரவுண்ட் விசிபிலிட்டியாக இருக்கட்டும், சைட்ஸ் 360 டிகிரியில் என்ன நடக்குது அப்படின்றது நம்ம அவேராக ஓட்டக்கூடிய அளவில் நல்ல வெல் விசிபிளான ஒரு கேபினாக இந்த ஆல்ட்ராஸோடது இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ரைட் குவாலிட்டி பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த செக்மெண்ட்டோட அடுத்த செக்மெண்ட்டுக்கு மேட்ச் பண்ணுற அளவில் கொடுத்துருக்காங்க அப்படின்ற ஷியோராக சொல்ல முடியும். எந்த அளவுக்கு இது ட்ரூ அப்படின்னு சொல்லி உங்களோட நியர்பை டாட்டா ஷோரூமில் நீங்கள் ஒரு டெஸ்ட் ட்ரைவ் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது எவிடெண்ட்டாக ஃபீல் ஆகுன்றது நாங்கள் நினைக்கிறோம். ஆல் நியூ டாட்டா ஆல்ட்ரோஸ் நம்ம ஓட்டியாச்சு, எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியாச்சு, இன்டீரியர் அண்ட் எக்ஸ்டீரியர் டிரைவ் எல்லாத்தையும் த்ரூ அவுட்டாக கவர் பண்ணியாச்சு. ஸோ ஃபைனல் தாட்ஸ் அண்ட் ஃபைனல் வேர்டிக்ட் இது தான் நாங்கள் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறோம். என்ன அப்படின்னா, ஒரு ப்ராப்பரான ஒரு 5 ஸ்டார் சேஃப்டி இருக்கக்கூடிய ஒரு கோல்டு ஸ்டாண்டர்ட் ப்ரீமியம் ஹேட்ச்பேக்கு ஸ்டில் அந்த ப்ரீமியம்னஸ் ரீட்டைன் பண்ணியிருக்கு. தேவையான ஃபீச்சர்ஸ், இந்த ஜென்ரேஷனுக்கு தேவையான ஸ்டைலிங் எல்லா எலிமெண்ட்ஸையும் உள்ளே கொண்டு வந்திருக்கு. எசென்ஷியல்ஸ் எல்லாமே சார்ட்டடாக இருக்குது. அண்ட் அஃப்கோர்ஸ் டீசல் பவர் ட்ரெயினில் கிடைக்கக்கூடிய ஒரே ஒரு காராக இந்த செக்மெண்ட்டில் இந்த டாட்டா ஆல்ட்ரோஸ் அப்படின்றது இருக்குது. ஸோ எஸ், நீங்கள் ஒரு டிரைவிங் எந்தூசியசிஸ்ட்டாக இருந்திருந்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து சாலிடான ஒரு பில்டு குவாலிட்டி வேணும், சார்ட்டடான ஒரு ரைட் குவாலிட்டி வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அஃபோர்டபுளாக வேணும்னு பார்த்தீங்கன்னா, ஹியர்ஸ் யுவர் பிக் கைஸ். கண்டிப்பாக நியர்பை டாட்டா ஷோரூமில் வந்து பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். வேறு ஏதாவது இந்த காரை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுன்னாலும் கீழே கமெண்ட்டில் கேளுங்க. எல்லா கேள்விகளுக்கும் பதில் சொல்கிறோம். அதே மாதிரி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை தட்டி விட்டுருங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸோட. அண்ட் சீக்கிரமாகவே அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்டோட உங்களை வந்து சந்திக்கிறோம். அண்டில் தென், டிரைவ் சேஃப் அண்ட் டிரைவ் ரெஸ்பான்சிபிலிட்டி.